2020 ஒரு செய்தி நிறுவனம் உலகத்தையே ஆச்சரியப்படுத்துற ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புகழ்பெற்ற இஸ்லாமிய நூலகம் தான் இந்த உலகத்துக்கு நாம் இன்று பயன்படுத்தும் எண்களை கொண்டு வந்தது. அந்த நூலகம் அழிந்து போய்விட்டாலும் அது உருவாக்கிய கணித புரட்சி இந்த உலகத்தையே மாற்றி அமைத்தது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த செய்தியை வெளியிட்டது அல் ஜசீராவோ எந்த ஒரு முஸ்லிம் செய்தி நிறுவனமோ இல்ல, உலக புகழ்பெற்ற BBC. இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் தெரியலனா கூகுள் பண்றோம், இல்லாட்டி AI யூஸ் பண்றோம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தோட இன்டர்நெட் எங்க இருந்துச்சு தெரியுமா? கூகுள்ல இல்ல, ஈராக்ல இருந்த பக்தாத் நகரத்துல இருந்துச்சு. அங்கதான் உலகத்தோட அறிவை எல்லாம் ஒரே கூரை கீழே கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் தான் பைத்துல் ஹிக்மா, ஹவுஸ் ஆஃப் விஸ்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 0 1 2 3 இந்த நம்பர்ஸ் எல்லாம் இல்லன்னா எப்படி இருந்திருக்கும்? அந்த காலத்துல ஐரோப்பால எல்லாம் ரோமன் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு 1091 ரோமன் எழுத்துல MXCI எழுதுவாங்க, 57 LVII எழுதுவாங்க. இப்ப MXCI யோட LVII பெருக்க சொன்னா உங்களால முடியுமா? ரொம்ப கஷ்டம். சாதாரண வியாபார லாபம் கணக்கிட கூட இது பெரும் தடையா இருந்துச்சு. இந்த சிக்கலை தீர்க்க பைத்துல் ஹிக்மா ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் நூலகத்துல இருந்த தலை சிறந்த கணிதவியலாளர் அல் குவாரிஸ்மி முன்னுக்கு வந்தாரு. இந்தியாவில பயன்பாட்டுல இருந்த 0 1 இருந்து 9 வரைக்குமான நம்பர்ஸ்களை அடிப்படையா வச்சு இந்து அரபிக் நியூமரல்ஸ் முறையை உலகத்திற்கு முதலாக அறிமுகப்படுத்தினார். அதே போல இன்னைக்கு நம்ம படிக்கிற அல்ஜிப்ரான்ற அந்த புதிய கணிதத்தையும் உருவாக்கினார். 400 வருடங்களை கழிச்சு இத்தாலியை சேர்ந்த ஃபிபோனாச்சி என்ற அறிஞர் இந்த ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் பைத்துல் ஹிக்மா நூலகத்துல இருந்த கணித முறைகளை லிபர் அபாச்சி என்ற புத்தகத்தின் மூலம் ஐரோப்பா முழுவதும் பரப்பினார். அது மட்டும் இல்ல, நவீன மருத்துவம், ஆப்டிக்ஸ், வானியல் எல்லாமே இங்கிருந்து தான் உலகத்துக்கே பரவிச்சு. இந்த பைத்துல் ஹிக்மா மட்டும் இல்லைன்னா நாம இன்னைக்கு பயன்படுத்துற ஸ்மார்ட் போன், கம்ப்யூட்டர் எதுவுமே சாத்தியமா இல்லை. ஆனா 1258 மங்கோலியர்கள் பக்தாத் மீது படையெடுத்தப்போ இந்த மாபெரும் நூலகம் முற்றிலும் அழிக்கப்பட்டுச்சு. லட்சக்கணக்கான புத்தகங்கள் டைக்ரிஸ் ஆத்துல வீசப்பட்டுச்சு. அந்த புத்தகங்கள்ல இருந்த மையினால ஆற்று நீரை கருப்பா மாறிச்சுன்னு வரலாறுகள் சொல்லுது. இன்னைக்கு அந்த நூலகம் எங்க இருந்துச்சுன்ற இடம் கூட நமக்கு தெரியாது. ஆனா அவங்க கண்டுபிடிச்ச கணிதம் தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற கம்ப்யூட்டர், GPS, ஸ்மார்ட் போன்களுக்கு அடித்தளம். வரலாறு சில நேரங்கள்ல சில இடங்களை மறந்துடலாம். ஆனா இந்த ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் பைத்துல் ஹிக்மா செஞ்ச இந்த புரட்சியை இந்த உலகம் என்னைக்குமே மறக்க முடியாது. இந்த உலகத்துக்கே கல்வியை பரப்பின ஹப்னு சொன்னா இந்த பைத்துல் ஹிக்மான்ற ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் தாண்டு முஸ்லீம் அல்லாத வரலாற்று ஆசிரியர்களே சொல்றாங்க. இந்த ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் பைத்துல் ஹிக்மா பத்தி ஏற்கனவே நீங்க படிச்சிருந்தீங்களா? BBC 2020 போட்ட இந்த செய்தியை நீங்க ஏற்கனவே வாசிச்சிருக்கீங்களா என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போல நம்ம மறந்த இன்னும் பல வரலாறுகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றன ஜாவித் பூசோ.